Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஸ்மோக் ஹப் தான் போகிறோம். அது ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பார்பிக்யூ போடணும், ரொம்ப நாள் ஆசை. அதனால் நான் என் சிஸ்டர் எல்லாருமே வந்து போயிட்டுருந்தோம். ஒரு 7-8 பேர் போயிருந்தோம். சரி, அதை உங்களுக்கு அப்படியே ஒரு வீடியோவாக எடுத்து போடலான்னு சொல்லிட்டு தான். ரொம்ப நாள் ஆசை பார்பிக்யூ போகணுன்னு. அதனால் என்னோடய அக்காவோட பர்த்டேக்கு ட்ரீட் வச்சாங்க. அதனால தான் நம்ம போயிருந்தோம். அது வேளச்சேரி உங்களுக்கு குருநானக் காலேஜ் பக்கத்தில் இருக்கல, அந்த ஸ்மோக் ஹப் தான் போயிருந்தோம் ஃபஸ்ட் டைம். சரின்ட்டு நாங்கள் எந்த ஸ்லாட் ஆர்டர் போட்டிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 9:30 to 11 o'clock அந்த ஸ்லாட்டு தான் அவைலபிளாக இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் அந்த ஸ்லாட் புக் பண்ணியிருந்தோம் 7 பேருக்கு. நாங்கள் போயிட்டோம். மேலே போகும்போது பார்க்க வெளியிலேருந்து உள்ளே போகிறதே நல்லா தான் இருந்துச்சு ஸ்மோக் ஹப்பு. சரின்னு உள்ளே போய் என்ட்ராயிட்டோம். என்ட்ரானோடனே வெல்கம் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. நம்ம உட்காந்து அதை குடிக்கங்கோட்டுமே வேகமாக நைட்டு ஸ்லாட்னால வேகமாக வந்து நமக்கு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து பிளேட் வச்சாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த கார்ன் மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வச்சாங்க. இது மாதிரி கிட்ஸுக்கெலாம் வந்து ப்ளே ஏரியாலாம் இருந்துச்சு. என்னோடய அக்கா பையன் வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தனால அந்த ப்ளே ஏரியாவில் தான் போய் உட்கார வச்சு கொஞ்சம் சமாதானப்படுத்திகிட்டு இருந்தோம். நமக்கு அந்த டிஷ்ஷில் வந்து அந்த கார்ன் கிறிஸ்பி கார்ன் மாதிரி வச்சுருந்தாங்க. அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. அதே நீங்கள் நிறைய சாப்பிட்டிங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் எதுவுமே சாப்பிடவே முடியாது. இது மாதிரி வெஜ்ஜு நான்வெஜ்ஜும் ஸ்டார்டர்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் அந்த வெல்கம் ட்ரிங்க். உங்களை பார்க்கலே தெரியும், எல்லோ கலரில் இருந்துச்சு. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. நான் ரொம்பலாம் குடிக்கல, கொஞ்சோண்டு மட்டும் லைட்டாக டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எதுவும் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு லைட்டாக டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன்லாம் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம். சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த உருளைக்கிழங்கு அது மாதிரி வச்சுருந்தாங்க. இதில் நிறைய பேர் என்ன பேர்னே தெரியவே இல்லை. ஆனால் இருந்தாலும் சரி நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டேன். இந்த ஹனி சிக்கன் மட்டும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷு வச்சுருந்தாங்க, எல்லாமே வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சரி ஸ்டார்டர்ஸ்லாம் முடிச்சா நம்ம எவ்வளோ நாள் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம், உங்களுக்கு வந்து வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. சரி, நம்ம பிரியாணி நூடுல்ஸ் அது மாதிரி நிறைய வச்சுருப்பாங்கன்னு நான் நிறைய வீடியோஸில் பார்த்தேன். ஆனால் வந்து இங்கே ஸ்மோக் ஹப்பில் வந்து வெறும் பிரியாணி ஒரு 3 டிஷ்ஷு தான் வச்சுருந்தாங்க. நான்வெஜ்ஜில் வந்து பிரியாணி வச்சுருந்தாங்க. வெஜ்ஜில் வந்து நூடுல்ஸ் இது மாதிரி ஃப்ரைட் ரைஸ் இது 2 தான் வச்சுருந்தாங்க. பட் அவ்வளோ எனக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்லை. ஏன்னா நிறைய இருக்குன்னு பார்த்தா கம்மியாக தான் இருந்துச்சு. நீங்கள் பார்பிக்யூ போகிறீங்க அப்படின்னா ஏதாவது கோல்ட் பார்பிக்யூ அது மாதிரி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸ்மோக் ஹப்பில் வந்து நீங்கள் லைட்டாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து லைட்டாக எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு பீஸாலாம் இருந்துச்சு ஸ்மால் சைஸில், அதுவும் நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஸ்வீட் இதில் வந்து கேக் எல்லாமே பெருசாக இருக்குன்னு பார்த்தா ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. இந்த கேக் மாதிரி இருக்கிறது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு குலோப்ஜாம், வேஃபிள் அது மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. நம்ம எல்லாத்துலேயும் சும்மா டேஸ்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு டோனட்லாம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டோம். ஆனால் எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டு பிடிக்கல. நெக்ஸ்ட் என்னோடய சிஸ்டருக்கு பர்த்டேனால லாஸ்ட்டில் வந்து கேக் வெட்டினாங்க. நல்லா இருந்துச்சு, ஜாலியாக. நீங்களும் எப்படியாச்சும் ஒன்ஸ் நீங்கள் வந்து இது மாதிரி பார்பிக்யூ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு. பட் பார்பிக்யூ போயிட்டோன்னா கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம 11 o'clock முடிச்சுட்டு ஆட்டோவில் திருப்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயாச்சு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.